ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ரொம்பவே ஸ்பெஷலானது. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் சில பேர் இருப்பாங்க. அவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்க நினைப்பு மட்டும் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் மும்முரமாக இருப்பீங்க. அப்போ டக்குன்னு அவங்க ஞாபகம் வரும், இல்லைனா அவங்கள பற்றின ஒரு சின்ன விஷயம் உங்களை வந்து சேரும். அப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நாம அவங்கள இப்போ நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவங்களும் நம்மள நினைச்சிட்டு இருப்பாங்களா? உண்மையை சொல்ல போனா பிரபஞ்சத்தோட ஆற்றல், யூனிவர்ஸ் எனர்ஜி ரொம்பவே வித்தியாசமானது, விசித்திரமானதும் கூட. ஒருத்தர் உங்களை உண்மையாவே ரொம்ப தீவிரமா நினைக்கிறாங்கன்னா அதுக்கான சில அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் வெறும் தற்செயல் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உளவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு பின்னாடி சில ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல ஒருத்தர் உங்களை உயிருக்கு உயிரை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புலயும் உங்க மனசுலயும் தோணக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் பத்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். மொத்தமா நம்ம ஒரு 8 அறிகுறிகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல கடைசியில நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே உங்க பல பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் உங்களோட கப்பிள் நேமோட எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நாமளும் ஒரு கப்பிள்ஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கப்பிள்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் மோனிகா ஸ்ரீ, வேல்முருகன் அண்ட் வெண்ணிலா, சந்தியா விக்னேஷ், பிரபாகரன் கவிதா, பாஸ்கர் அண்ட் அமுல், தாமரை கண்ணன் சரண்யா, தேவி அருண், ராமகிருஷ்ணன் அண்ட் பிரேமா, ஸ்ரீஷா சைலப்பன், அஃப்ரின் ஃபஸ்லினா, காவ்யா அண்ட் அபிஷேக், சதீஷ் காயத்ரி, சாந்தி கோபாலகிருஷ்ணன், கோகுல் அண்ட் லக்ஷ்மி, சூர்யா அண்ட் பிரியா, விஜயகுமார் அண்ட் மகேஸ்வரி, ஆனந்த் அண்ட் தாரணி. ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கப்பிள்ஸ் எல்லாருக்காகவுமே இந்த யூனிவர்சல் சார்பாகவும் எங்களோட டீம் சார்பாகவும் நான் இவங்க எல்லாருக்காகவும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் இவங்களுக்காக ஒரு செகண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் இவங்க எல்லாருமே நிச்சயமாக ஒன்று சேர்த்து ரொம்ப ஹாப்பியாக வாழ வைக்கும். இதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸும் உங்கள் பார்ட்னரோட நேமும் நம்மளோட வீடியோவில் நாங்கள் ஷோ பண்ணணும், நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் பார்ட்னர் நேமோட சேர்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் சொல்லியிருந்தேன், அதே தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். நம்ம நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். கப்பிள்ஸ் நேம்ஸ் போட்ட இல்லை இனிஷியல் போட்ட பிரேஸ்லெட் அண்ட் செயின், இன்விசிபிளான பிரேஸ்லெட்ஸ் அண்ட் செயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். புதுசாக இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம் நாங்களும் எங்களோட டீமும். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் உங்களோட கப்பிள்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும், இது நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் கொண்டு வாங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இந்த வீடியோவுக்கு கீழே கிஃப்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஆல் த பெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக சீக்கிரமாகவே ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷோ பண்ணுறோம். அண்ட் எப்படி ஆர்டர் பண்ணுறது, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கப்பிள் நேம் போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ ஆல் த பெஸ்ட் ஆர்எல்ஸ் கிஃப்ட் அப்படின்னு எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் உங்களோட சப்போர்ட்டை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் மனசில் நினைக்கிறவங்க என்னை பற்றி அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு சில சயின்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது என்ன மேஜிக்கா இல்லை வேற ஏதாச்சுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இது மேஜிக் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் தான். இது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நுணுக்கமான ஆற்றல் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வர சிக்னல் எப்படி உங்கள் வீட்டு ரேடியோவில் கேட்குதோ அதே மாதிரி தான் ஒருத்தரோட தீவிரமான எண்ணங்கள் அலைகளாக மாறி இன்னொருத்தரை போய் சேரும். நீங்கள் ஒருத்தரை உயிராக நேசிக்கும் போது உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி கார்டு மாதிரி உருவாகும். அந்த எனர்ஜி கார்டு அவங்க உங்களை நினைக்கிறப்போ அந்த எனர்ஜி வைப்ரேட் ஆகும். இதுதான் அந்த அறிகுறிகளுக்கு அடிப்படை. வாங்க இப்போ அந்த 8 அறிகுறிகள் என்னென்னு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல் அறிகுறி, காரணமே இல்லாமல் வர்ற திடீர் புன்னகை. நீங்கள் ஆஃபீஸில் டென்ஷனாக ஒரு வேலையாக பார்த்துட்ருப்பீங்க, இல்லைனா பஸ்ஸில் கூட்டத்தில் நெரிசலில் போயிட்டுருப்பீங்க. ஆனால் திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன சிரிப்பு உங்கள் முகத்தில் வரும். யாருமே அங்கே ஜோக் சொல்லியிருக்க மாட்டாங்க, அங்கே சிரிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருந்திருக்காது. இது ஏன் தெரியுமா?
அங்க தூரத்துல இருக்கிற அவங்க உங்களை நினைச்சு ஒரு நிமிஷம் மனசார ரசிச்சிருப்பாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை வந்து சேரும்போது உங்க மூளைய தானாவே டோபமைன் அப்படின்ற ஒரு சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சிடும். அது சுரந்ததுனாலதான் உங்க முகத்துல திடீர்னு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சிரிப்பு வர வைக்கும். அதனாலதான் உங்ககிட்ட இருந்த திடீர் மனநிலை மாற்றமும் வரும். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா? நீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா திடீர்னு சொல்ல முடியாத சோகம் உங்களை வந்து சூழும். இல்லைன்னா ரொம்ப டல்லா இருக்கிறப்போ திடீர்னு ஒரு உற்சாகம் வரும். உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் நடந்திருக்காது, ஆனா மனநிலை மட்டும் மாறிட்டே இருக்கும். இது ஏன்னா நீங்க உயிரா நேசிக்கிற அந்த நபர் அந்த நிமிஷம் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை நீங்க இங்க அப்படியே பிரதிபலிக்கிறீங்க. அவங்க உங்களை நினைச்சு உருகும் போது அந்த உணர்ச்சி உங்களையும் தாக்கும். 3வது அறிகுறி, அடிக்கடி அவங்க கனவுல வர்றது. கனவு அப்படின்றது நம்ம ஆழ் மனசோட வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் உங்க கனவுல தொடர்ந்து வராங்க, அதுவும் அந்த கனவு ரொம்ப தத்ரூபமா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க அவங்களோட நினைவுகள் மூலமா உங்க ஆழ்மனதை தொடர்பு கொள்றாங்க அப்படின்னு அர்த்தம். குறிப்பா ரொம்ப நாள் பேசாம இருந்த ஒருத்தர் திடீர்னு உங்க கனவுல வராங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் அர்த்தம். 4வது அறிகுறி, விக்கல் அப்புறம் கண் துடிக்கிறது. நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க, விக்கல் எடுத்தா யாரோ நினைக்கிறாங்கன்னு. இதுல ஒரு சின்ன அறிவியல் உண்மையும் இருக்கு. ஒருத்தர் உங்களை ரொம்ப தீவிரமா ஒரு கோபத்திலேயோ இல்ல அதிகப்படியான ஆசையிலையோ நினைக்கும் போது அது உங்க நரம்பு மண்டலத்தை தூண்டி விக்கலையோ இல்ல இடது கண் துடிக்கிறது இல்லைன்னா வலது கண் துடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். ஆனா இதுக்கு மருத்துவ ரீதியான எந்த காரணங்களும் இல்லாம இருக்கணும். உதாரணத்துக்கு 2 நாளா கண் வலி இருக்கு, எனக்கு கண் துடிச்சிட்டே இருக்கு, என்ன யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது. இது நேச்சுரலா நடக்கணும். 5வது அறிகுறி, அவங்க வாசனை உங்களை சுத்தி வீசுறது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அறிகுறி தான். நீங்க வீட்டுல தனியா இருப்பீங்க, ஆனா திடீர்னு அவங்க பயன்படுத்துற பெர்ஃப்யூம் வாசனை, அவங்களோட தனித்துவமான வாசனை உங்களுக்கு வீசும். சுத்தி முத்தி பாப்பீங்க, அங்க அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வாசனை ஒரு செகண்ட் வந்துட்டு அப்படியே மறைஞ்சிரும். இது ஏன்னா அவங்க நினைவோட தாக்கம் அவ்வளவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 6வது அறிகுறி, பாடல்கள் மற்றும் பொதுவான அடையாளங்கள். நீங்க ரேடியோ ஆன் பண்ணுவீங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓடும். இல்லைன்னா நீங்க ஒரு கடைக்கு போவீங்க, அங்க அவங்க பேரோ இல்ல அவங்க வச்சிருக்க அந்த மாடல் காரோ உங்க கண்ணில் படலாம். இதெல்லாம் நம்ம சும்மா தற்செயலா நடந்திருக்கு அப்படின்னு கடந்து போயிருப்போம். ஆனா பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லுது அவங்க இப்போ உன்னை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு. 7வது அறிகுறி, ஒரு விதமான கூஸ் பம்ப்ஸ். காரணமே இல்லாம உடம்புல சிலிர்ப்பு ஏற்படும். குளிர்ல வர சிலிர்ப்பு வேற, ஆனா மனசுக்குள்ள ஒரு மெல்லிய அதிர்வோட வர அந்த கூஸ் பம்ப்ஸ் தனி. அவங்க உங்களை நினைச்சு ஒரு நிமிஷம் உருகும் போது அந்த எனர்ஜி உங்க உடம்ப தூண்டும். அப்படியே தீண்டும் போது அந்த மாதிரியான சிலிர்ப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 8வது அறிகுறி, டெலிபதி எண்ணங்கள். இந்த 8வது அறிகுறி இருக்குல்ல, இதுதான் எல்லா அறிகுறிகளையும் உச்சகட்டமானது. இத அறிவியல் கலந்த அதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல நேரங்கள்ல நீங்க யார்கிட்டயோ பேசணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போனை எடுப்பீங்க. சரியா அதே நேரத்துல அவங்க கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இல்ல அவங்களே கரெக்டா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைன்னா இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசலாமா அப்படின்னு ஒரு சின்ன தாட் தான் உங்க மனசுக்குள்ள இருக்கும். உடனே உங்க கால்ல இருந்து ரிங் அடிக்கும், அவங்களே போன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க, சடனா உன் ஞாபகம் வந்துச்சு அதனால தான் கால் பண்ணேன், நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அது பண்ணிட்டு இருக்கேன், அவங்களே பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க கூட அப்ப சொல்லியிருப்பீங்க, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், இப்பதான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட பாரு. நம்ம 2 பேருக்குள்ள ஒரே வேவ் லென்த், நம்ம 2 பேருக்குள்ளேயும் டெலிபதி இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இது ஏதோ தற்செயலா நடந்திருக்கும், கோ இன்சிடென்ட் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. ஒரு நபர் உங்களை உயிரா நினைக்கும் போது அவங்களோட மூளையில இருந்து வெளிப்படுற அந்த மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உங்க ஆழ் மனத்தை தாக்குது. இதை தான் நம்ம டெலிபதி அப்படின்னு சொல்றோம். இன்னும் சில நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச அந்த நபர் ஒரு வார்த்தையை சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே அந்த வார்த்தையை சொல்லிடுவீங்க. நீ இப்போ இதுதானே சொல்ல வந்த கரெக்டா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. ஆமா, நான் இதுதான் மனசுல நினைச்சேன், எப்படி நீ சொன்ன அப்படின்னு நீங்களே ஆச்சரியமா பேசுவீங்க. உண்மையாவே 2 மனசு ஒரே அலைவரிசையில ஃப்ரீக்வன்சியா துடிக்கும் போதுதான் இந்த அதிசயம் எல்லாமே நிகழும். தூரம் எவ்வளவு இருந்தாலும், இடையில 1000 தடைகள் இருந்தாலும், ஒருவரோட தீவிரமான அன்பும் அந்த நினைப்பும் காற்றலைகள்ல பயணித்து உங்களை வந்து சேரும். இந்த டெலிபதி உணர்வு உங்களுக்கு அடிக்கடி நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த நபர் உங்களை சாதாரணமா நினைக்கல, அணு அணுவா உங்களை சுவாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொன்ன இந்த சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்க மேஜிக் மாதிரி இருக்கலாம்.
ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல இந்த அறிகுறிகள் ஒருத்தர் உங்களை நினைக்கிறாங்கன்னு மட்டும்தான் சொல்லுமே தவிர அவங்க உங்க கூட இருக்கணும்னு சொல்லாது. சில சமயம் ஈகோவால பேசாம இருப்பாங்க, சில சமயம் சூழ்நிலைகளாக பிரிஞ்சிருப்பாங்க. இந்த அறிகுறி எல்லாம் உங்களுக்கு நடக்குது, அவங்களோட ஞாபகம் அடிக்கடி உங்க மனசுக்குள்ள வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. இது என்னடா இது சடனா நம்ம பிரிஞ்சிட்டோம், இப்ப போய் அவங்களோட ஞாபகம்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கே அப்படின்னு நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. இது ஒரு அழகான விஷயம். சைலண்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க உங்க ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு பேச ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் வரும்போது ஜஸ்ட் கால் பண்ணி சின்னதா ஒரு ஹாய், எப்படி இருக்க, இல்லை எனக்கு பேசணும்னு தோணுச்சு அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு உங்க ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு பேச ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த ஆப்போசிட் பர்சனும் நீங்க பேசணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்ற அந்த சின்ன ஹலோக்காக தான் துடிச்சிட்டு இருக்காங்க. நான் பிஸியா ஓடிட்டு இருக்க இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் நம்மளை பத்தி உயிருக்கு உயிரை அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதே பெரிய கிஃப்ட் தாங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ கோடி மக்கள் இருந்தாலும் ஒருத்தரோட இதயம் நமக்காக துடிக்குது, ஒருத்தரோட நினைவுகள் நாம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப வர சந்தோஷம் இருக்கே, அதுக்கு ஈடுணையே இல்லை. உங்க வாழ்க்கையில இந்த 8 அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கும். அது என்ன, யாருக்காக நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, அவங்க உங்ககிட்ட பேசினாங்களா, இதெல்லாம் மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான மனசுக்கு நெருக்கமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் மறக்காம உங்க கப்பலோட நேமோட எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். அண்ட் நம்மளோட நியூ பிஸ்னஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி கொடுங்க. உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நெருக்கமான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். until then stay connected with stay hungry. அது வரைக்கும் அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க.